ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுது, மல் கீபா யா ரசூலல்லாஹ், புறமன்னா என்ன யா ரசூலல்லாஹ்னு சொல்லி கேட்கப்படுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க என்னண்டா, ذிக்ருக் அஹாக் பிமா யக்ர, உன்னை சகோதரன் வெறுக்கின்ற ஒன்றை, அவன் வெறுக்கின்ற ஒன்றை பற்றி நீ பேசுவது, உன் சகோதரன் வெறுக்கின்ற ஒன்றை அவனை பற்றி நீ பேசுறது தான் புறம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்காங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசுகிற விஷயம் அவர்கிட்ட இருந்தாலும் புறமாகுமா? நாங்கள் ஒருவரை பற்றி பேசுகிறோமே, அந்த விஷயம் அவர்கிட்ட இருந்தாலும் அது புறமான்னு சொல்லி கேட்காங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆம், நீங்கள் பேசுகிறது அவர்கிட்ட இருந்தால் அது புறம், இல்லைன்னு சொன்னால் அது அவதூறு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நாம் அன்றைக்கு இல்லாத பேசுகிறது மிக குறைவு, ஆனால் இருக்கத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவக்கு இப்படி நடந்துச்சாம், இந்த வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையாம், இப்படி இவங்க செய்கிறாங்களாம்னு சொல்லி இருக்கத்தை பற்றி நாம் இன்றைக்கு அதிகம் பேசிக்கிட்டு இருக்கோம் சகோதரிகளே. அது பாவமான விஷயம்ன்றதை நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது இன்னும் ஒருவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். மானம் வந்துக்கிட்டு மிகவும் முக்கியமானது, அது பேணப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. நாம் அறியாமலுக்கு இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நாம் ஒருவரை பற்றி அவருடைய குறையை பற்றி தேடி ஆய்வு செய்கிறோம்னு சொன்னால் நம்ம கிட்ட குறை இருக்கீன்னு சொல்லி அர்த்தம். நம்மள குறைய வச்சுக்கிட்டு நாம் இன்னும் ஒருவரை குறைய தேடுறோம்னு சொல்லி அர்த்தம். நம்மள குறைய வச்சாதான் நம்ம இன்னும் ஒருவரை குறைய தேட தொடங்குவோம். அதனால் நாம் மற்ற மனுஷனை பற்றி குறை கூறவும் போடா, அவரை பற்றி புறம் பேசி திரியவும் போடா. அப்படித்தான் நம்ம பேசுகிற ஒரு சபையில் அமர்ந்தாலும் அது பாவம், அது பொலைன்னு சொல்கிற விஷயத்தை நல்ல முறையில் எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். எப்படியோ நம்மளை அறியாமலுக்கு பேசு பற்றும். நாம் நினைக்க மாட்டோம் பேசணுமென்னு சொல்லி நினச்சி, இந்த பாவத்தை செய்யணுமென்னு சொல்லி நினச்சி நம்ம யாரும் உட்காருகையில் ரெண்டு பேர் சேரும் போதோ நம்மளோட பேச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் ஒருவருடைய பேச்சு அதுக்குள்ளே நுழைஞ்சிடும் சகோதரிகளே. அதுதான் புறம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்மளிருந்து நம்ம அந்த புறத்தில் இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அது இன்னும் ஒருவருடைய மான பிரச்சனையாக இருக்குது. மானம்ன்றது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று.